வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். உடல் ஆரோக்கியமும் வலிமையும் தரும் சிறுதானிய வகையை சேர்ந்த இந்த கேழ்வரகு வச்சு நம்ம கேழ்வரகு உருண்டை, கேழ்வரகு லட்டு, ராகி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப அருமையான இந்த சத்தான இந்த மில்லட் வகையை சேர்ந்த ராகியை வச்சு நம்ம இது சூப்பரான லட்டு செய்யலாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன பசங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. வளரும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, வயதானவங்களுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை 1/4 கப் எடுத்துக்கலாங்க. நான் இப்போ இதில் கருப்பு எள்ளு தான் எடுத்துட்டேன். அது ஒரு வெறும் கடாயில் போட்டு நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிடலாம். தட்டில் கொட்டி வச்சுக்கலாங்க. வேர்க்கடலையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து வேர்க்கடலை இருந்தால் கூட நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இது பச்சை வேர்க்கடலைன்றதால இது வறுத்துட்டு நம்ம தோலெல்லாம் நல்லா கசக்கிட்டு நல்லா ஊதிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கேழ்வரகு மாவு கடையில் வாங்கினதான் எடுத்துட்டேங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியாக ஊற்றி நம்ம இதை போல் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. இதை 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாங்க. 3 உருண்டையாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு தோசை தவா போட்டு கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை ஒரு உருண்டையை எடுத்து அதில் வச்சுட்டு நல்லா தட்டிக்கலாங்க. கொஞ்சம் தடியாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம இது போல் தட்டிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துடலாங்க. கொஞ்சமாக வேணும் மேலே லைட்டாக அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு நம்ம இது போல் இந்த 3 உருண்டையும் நல்லா தோசைக்கல்லிலே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடையாக சுட்டு எடுத்து வச்சிடலாம். இதை போல் நம்ம மீதி இருக்கிற மாவையும் அடையாக சுட்டு எடுத்து வச்சிடலாங்க. இதை போல் சுட்டு எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 கப் அளவு எடுத்து வச்சுக்கலாங்க. ஆறுன இந்த வேர்க்கடலையை தோல்லாம் உரிச்சிட்டு ஊதிட்டு நம்ம உடச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது 2 மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் அதிகமாக ஒரே ஒரு சுற்று அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த போல் அரைச்சிக்கலாம். தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த அடையெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கையிலே அப்படியே போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இதே நம்ம அரைச்சிக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா உதிராகிடும். ப்ரெட் துகள் மாதிரி இது நல்லா உதிராகிடும். இதில் நம்ம இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்ச அந்த வேர்க்கடலை எள்ளு அதையும் இதில் போட்டுட்டு இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், பொடி பண்ண ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. விருப்பம் இல்லாதவங்க இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம இதையும் ஒரு சுற்று அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அப்படியே ஒரு சுற்று அரைச்சிட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ராகி உருண்டை பிடிக்க தயாராகிடுச்சு. நல்லா கையில் லட்டு மாதிரி அழகாக பிடிச்சிடலாங்க. உருண்டையாக பிடிச்சி தட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா உடல் வலிமை தரும், எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வளர்கிற பசங்களுக்கும் இது செய்து கொடுக்கலாம். 50 இயர்ஸ்க்கு மேலே ஆனாலே நம்ம உடம்பெல்லாம் ரொம்ப தளர்ந்து போகும், கை கால் வலிலாம் எடுக்குங்க. இது நம்ம டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. எலும்புக்கு இது நம்ம வலிமை கொடுக்குது. ராகியில் கால்சியம் நிறையா இருக்கிறதால நம்ம இதை அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. இது போல் நம்ம எல்லா
மாவையும் லட்டாக பிடிச்சி வச்சிடலாம். இதோட டப்பாவில் போட்டு வச்சிடலாங்க. தேவைப்படும் போது ஒவ்வொன்றா எல்லாருக்கும் கொடுக்கலாம். நல்ல டேஸ்டான இந்த ராகி லட்டு, ராகி உருண்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் விருப்பப்பட்டால் நம்ம நெய் கூட இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இது போல் நல்ல ருசியான சத்தான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.